மாநிலம் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோயிலில் தாவேக தலைவர் விஜய் வழிபட்ட காட்சிகள்தான் இவை. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரும் திங்கட்கிழமை வெளியாகும் நிலையில் தாவேக தலைவர் விஜய் கோயிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். அதன்படி செவ்வாய்க்கிழமை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் விஜய் சுவாமி தரிசனம் செய்தார். கோயிலில் உள்ள சண்முகர், வள்ளி தெய்வானை உள்ளிட்ட சுவாமிகளை வணங்கி சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அவருக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் அகமத் நகர் மாவட்டத்தில் உள்ள ஷீரடிக்கு தனி விமானம் மூலம் சென்ற தாவேக தலைவர் விஜய் அங்குள்ள உலக புகழ்பெற்ற சாய்பாபா கோயிலில் வழிபட்டார். விஜயை தொடர்ந்து தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்டோரும் வழிபாடு நடத்தினர். தாவேக தலைவர் விஜயின் அடுத்தடுத்த ஆன்மீக பயணங்கள் அரசியல் வட்டாரத்திலும் பேசுபொருளாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மீனாட்சி அம்மன் கோயில் சித்திரை திருவிழா தொடங்கியது. மே 26ஆம் தேதி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகம் சூட்டப்பட்டு அதன் மறுநாள் திக் விஜயமும் செவ்வாய்க்கிழமையன்று திருக்கல்யாணமும் நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனும் சுவாமியும் எழுந்தருளும் தேரோட்டம் நடைபெற்றது. பெரிய தேரில் சுந்தரேஸ்வரர், சிறிய தேரில் மீனாட்சியும் வலம் வந்தனர். கோயிலை சுற்றியுள்ள 4 மாசி வீதிகளில் தேர் வலம் வந்த நிலையில் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். ஆட்டம் பாட்டம் என தேர் திருவிழா களை கட்டியது. மட்டுமின்றி வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் தாலி அறுத்து திருநங்கைகள் கதறி அழுது ஒப்பாரி வைத்த காட்சிதான் இது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றம் மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. செவ்வாய்க்கிழமையன்று திருநங்கைகள் மணப்பெண் போல அலங்காரம் செய்து கொண்டு அரவானை கணவராக ஏற்று பூசாரியிடம் தாலி கட்டிக்கொள்ளும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து நடந்த தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். பின்னர் திருநங்கைகள் தங்களது தாலியை துறந்து கண்ணீர் விட்டு அழுதனர். பின்னர் அங்கிருந்த கிணற்றில் நீராடிவிட்டு சோகத்துடன் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பினர். சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னை மாநகராட்சியில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்களில் இட்லி, சப்பாத்தி, சாம்பார் சாதம் விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் 383 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த உணவகங்களில் காலையில் 1 ரூபாய்க்கு இட்லி, 5 ரூபாய்க்கு பொங்கல், மதியம் 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு லெமன் சாதம், சாம்பார் சாதம், கறிவேப்பிலை சாதம், இரவில் 3 ரூபாய்க்கு 2 சப்பாத்திகள் வழங்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் சமையல் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக வேறு வழியின்றி சில அம்மா உணவகங்களில் விறகடுப்புகள் பயன்படுத்தப்பட்டன. அது விமர்சனத்துக்கு உள்ளானதால் விறகடுப்புக்கு பதிலாக மீண்டும் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தப்பட்டது. இச்சூழலில் கேஸ் சிலிண்டர்கள் போதிய அளவில் கிடைக்காததால் அம்மா உணவகங்களில் இட்லி, சப்பாத்தி, சாம்பார் சாதம் விற்பனை முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் தட்டுப்பாடு சீரானதும் அம்மா உணவகங்களில் ஏற்கனவே வழங்கப்பட்ட அனைத்து உணவு வகைகளும் விற்பனை செய்யப்படும் என்றும் சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்துள்ளது. சாதி மதமற்றவர் என்ற சான்றிதழ் விளம்பரத்திற்கு தான் பயன்பெறும் என நடிகர் பார்த்திபன் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. தனக்கு சாதி மதம் இல்லை என சான்று வழங்க கோரி மனு தாக்கல் செய்திருந்ததை அடுத்து அதை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. பார்த்திபனுக்கு சான்றிதழை கடந்த 27ஆம் தேதி சோழிங்கநல்லூர் தாசில்தார் வழங்கினார். இந்த வழக்கு நீதிபதி தண்டபாணி முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது இதுபோன்ற சான்றிதழ் பெற வேண்டிய அவசியம் இல்லை, இதுபோன்ற சான்று வழங்க தாசில்தாருக்கு அதிகாரம் இல்லை என்றும் நீதிபதி கூறினார். ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த சான்று வழங்க உத்தரவிடப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். மேலும் இந்த சான்று விளம்பரத்துக்கு வேண்டுமானால் பயன்பெறும் என கூறிய நீதிபதி சாதி மதமற்றவர் என்பதை சுய பிரகடனம் செய்ய அவசியம் இல்லை என்றும் தெரிவித்து வழக்கை முடித்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பார்த்திபன் இந்த சான்றிதழ் பெற்றதற்கும் சிலர் தம்மை விமர்சிப்பதாக கூறினார். நமக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் நமக்கு ஒரு தீர்வு வரும். நான் அதுதான் சொன்னேன். புராணத்துலலாம் சந்தேகப்பட்டு தீக்குளிங்கன்னு வாங்க. நான் அப்படிதான் என் மேல ஒரு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் நான் தீக்குளிக்கலான்னு பார்த்தேன். இப்ப தீக்குளிச்சதுக்கு அப்புறம் தீக்குளிச்சதை பத்தி ஒரு சந்தேகம்
அதை பற்றின ஒரு விமர்சனம் எனக்கு அது நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். தன்னை விமர்சிப்பவர்களை சட்ட ரீதியாக சந்திக்க உள்ளதாக பார்த்திபன் தெரிவித்தார். சிவகாசி அருகே இளைஞரை ஓட விரட்டி படுகொலை செய்த சம்பவத்தில் 6 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சித்துராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் மாரி செல்வம். கூலி தொழிலாளியான இவரை ஒரு கும்பல் வீட்டிலிருந்து அழைத்துச் சென்று ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்தனர். இதையடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய கோரி மாரி செல்வத்தின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஆம்புலன்ஸ் மற்றும் அரசு பேருந்தின் கண்ணாடி உடைக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையே தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை காவல்துறையினர் தேடி வந்தனர். அதன்படி சரஸ்வதி பாளையத்தைச் சேர்ந்த 6 இளைஞர்களை கைது செய்ததோடு கொலைக்கு பயன்படுத்திய அரிவாள், பட்டா, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் ஏரியாவில் யார் தாதா என்ற போட்டியில் சதித்திட்டம் தீட்டி மாரி செல்வத்தை தீர்த்து கட்டியது அம்பலமானது. நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதையில் வெளிமாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா வாகனங்கள் பயணிக்க தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. கல்லட்டி மலைப்பாதையில் அதிக விபத்துகள் நடப்பதால் அந்த பாதையில் சுற்றுலா வாகனங்கள் உதகையிலிருந்து மசினகுடிக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது. ஆனால் மசினகுடியிலிருந்து உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக அனைத்து வாகனங்களும் வர அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கல்லட்டி மலைப்பாதையில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மசினகுடியிலிருந்து கல்லட்டி வழியாக உதகைக்கு சுற்றுலா வாகனங்களை அனுமதிக்க கூடாது என சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. அதன்படி சுற்றுலா வாகனங்கள் அந்த வழியாக செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதன் காரணமாக வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர். மசனகுடி கல்லட்டி வழி ஊட்டி ரோடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் இதுவும் தடுக்கப்பட்டதுனால இங்கே மொத்தமாகவே 300 டிரைவருங்க வாழ்வாதாரம் இழந்துட்டாங்க. இப்போ மத்தியானத்துக்குள்ளேயே ஒரு வழி ஆயிட்டாங்க, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. இதனால் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து வரும் அனைத்து சுற்றுலா வாகனங்களும் தெப்பக்காடு பகுதியில் நிறுத்தப்பட்டு கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பிவிடப்படுகின்றன. மேலும் மசினகுடியிலிருந்து உதகை செல்லும் சுற்றுலா வாகனங்களும் சீக்கூர் பாலம் பகுதியிலிருந்து திருப்பிவிடப்படுகின்றன. கடலூர் அருகே வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது பெண் குழந்தையை நகைக்காக கடத்தியவர் 2 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நடுவீரப்பட்டு பத்திரக்கோட்டை பகுதியில் 2 வயது குழந்தை ஒன்று செவ்வாய்க்கிழமையன்று விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் குழந்தையை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. குழந்தை காணாமல் போனது குறித்து நடுவீரப்பட்டு காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர். அதன்படி சோதனை சாவடிகளில் தேடுதல் பணி நடந்தது. இதை அறிந்த நபர் கடலூர் அடுத்த புலியூர், காட்டுசாகை, அம்பலவாணன் பேட்டை பகுதியில் குழந்தையை இறக்கிவிட்டு சென்றதாக தெரிகிறது. அந்த வழியாக வந்த அன்பு என்ற இளைஞர் குழந்தையை மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை வைத்து நடத்தப்பட்ட விசாரணையில் புலியூர் கிராமத்தை சேர்ந்த வெற்றிவேல் என்பவர் குழந்தையை கடத்தி சென்றது தெரியவந்தது. குழந்தை தங்க தாயத்து அணிந்திருந்ததை அறிந்து நகைக்காக குழந்தையை கடத்திய நிலையில் அவரை காவலர்கள் கைது செய்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட பைக், தங்க தாயத்து ஆகியவற்றை காவலர்கள் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் தாவேக்கு ஆதரவாளர் என்பது தெரியவந்தது.